வணக்கம். என்னுடைய பெயர் கார்த்திக். நான் ஒசூர் பகுதியிலிருந்து வந்திருக்கிறேன். 49வது புத்தக கண்காட்சி வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல்வேறு வாசகர்கள் இந்த புத்தக கண்காட்சியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு என்னை கவர்ந்த ஒரு அரங்காக நான் கருதுவது கர்ண வித்யா ஃபவுண்டேஷன் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த புத்தகங்களையும் பிரெய்லி நூல்கள், அதாவது பார்வையற்றோர் படிக்கக்கூடிய பிரெய்லி நூல்கள் அடங்கிய ஒரு நூல்களையும் இந்த அரங்கில் என்னால் பார்க்க முடிந்தது. அதாவது தொடக்கத்தில் நாங்கள், அதாவது பார்வையற்றோர், பார்வை குறைபாடுடையோர் நூல்களை அணுக வேண்டும் என்பது மிகவும் சவாலான ஒரு செயலாக பார்க்க முடிந்தது. ஏனென்று சொன்னால் சாதாரணமாக அதாவது பார்வையுடைய நபர்கள் புத்தகங்களை எளிதாக அணுக முடியும். ஆனால் பார்வையற்ற, பார்வை குறைபாடுடைய மாணவர்கள் புத்தகங்களை அணுகுவது என்பது ஒன்று தொட்டு பார்த்து பிரெய்லி முறையிலோ அல்லது ஆடியோ என்று சொல்லக்கூடிய அதாவது ஒலி கோப்புகளின் வழியாகவோ தான் புத்தகங்களை படிக்க முடியும். அத்தகைய சூழலில் இந்த அரங்கில் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் பார்வையற்ற அல்லது பார்வை குறைபாடுடைய எழுத்தாளர்களால் உருவாக்கப்பட்ட நூல்களை இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல் பிரெய்லி நூல்களும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பார்வை குறைபாடுடைய மாணவர்கள் இந்த கணிதம், அறிவியல் இவை போன்ற பாடங்களை படிப்பது என்பது மிகவும் சவாலான ஒன்று. இவற்றையெல்லாம் படிக்க வேண்டும் என்பதற்காக பிரெய்லி நூல்களாக, வடிவங்களாக தொட்டு பார்த்து சதுரத்தையும் வட்டத்தையும் கைகளால் தொட்டு பார்த்து அவற்றை கணிதத்தை புரிந்து கொள்வதற்கான நூல்கள் எல்லாம் இந்த அரங்கில் வைக்கப்பட்டுள்ளது. 49வது சென்னை புத்தக கண்காட்சி வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. வாசகர்கள் நிச்சயம் எல்லோரும் இந்த அரங்கை நிச்சயம் பார்வையிட வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த அரங்கில் பார்வை குறைபாடுடைய, பார்வையற்ற எழுத்தாளர்களுடைய ஆக்கங்களும் அவர்களுடைய கவிதைகள், அவர்களுடைய கட்டுரைகள் எல்லாம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அதே போல் பிரெய்லி நூல்களும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றை எல்லாம் பார்க்க வேண்டியது நம்முடைய அவா. எனவே வாசகர்கள் எல்லோரும் நிச்சயம் கர்ண வித்யா ஃபவுண்டேஷன் அமைத்திருக்கக்கூடிய பார்வையற்றோருக்கான நூல்களினுடைய தொகுப்பை நிச்சயம் பார்வையிட வேண்டும். நன்றி, வணக்கம்.